இன்றைக்கி வந்து என்னோடய சின்ன பையனோட ஸ்கூலில் 100th டே செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. இந்த ஊரில் வந்து 100th டே வந்து ரொம்ப ஸ்பெஷலாகவே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க சின்ன குழந்தைங்களுக்கு. கிண்டர் கார்டன் அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஸ்டேஜில். என்னோடய பையன் வந்து ஃபஸ்ட்டு கிரேட் படிக்கிறான். ஸோ அவனோட கிளாஸில் வந்து இன்றைக்கி வந்து நைட் ட்ரெஸ் போட்டுட்டு வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிடிச்ச ப்ளஷ் டாய், பிளாங்கெட், குட்டி பில்லோ இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகலாம். அவனுக்கு வந்து பிடிச்ச அந்த குட்டியோண்டு ப்ளஷ் டாய், அதுக்கப்புறம் நான் ஒரு பிளாங்கெட் எடுத்து வச்சேன். ஆனால் அவன் ஒரு பிளாங்கெட் சொன்னால் இந்த மாதிரி அப்புறம் பேசி எடுத்துகிட்டு போயாச்சு. வந்து ஸ்கூல் டிலே, அதனால தான் அவன் கிளம்பும்போது நல்ல வெளிச்சமாக இருக்குது. ஸோ 2 hours வந்து டிலே ஆக்சுவல் டைம்லேருந்து. அன்றைக்கி அவனுக்கு வந்து லஞ்சுக்கு குட்டி குட்டியாக தோசை ஊற்றி நைட்டு வந்து நான் காய்கறி சட்னி பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் வச்சு அவனுக்கு கொடுத்து விட்டுருந்தேன். இங்கே வந்து ஸ்கூல் டிலே இருக்கிறது வந்து பசங்களுக்கு ஹாப்பியோ இல்லையோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக கிளம்பலாம், நமக்கு நிறைய டைம் இருக்கும். இங்கேருந்து பார்த்தாலே பக்கத்து ஸ்ட்ரீட்டில் பஸ்ஸு டேர்ன் ஆகிறது தெரியும். அதனால தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ பார்த்தா அழகாக அந்த ஐஸ் ஃபார்மாக இருந்துச்சு அழகான ஷேப்பில். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் பஸ் டேர்ன் ஆனோடனே நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டோம். காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு டைம் இருந்ததுனால ரைஸு, ரசம், அதுக்கப்புறம் 2 காய் எல்லாமே பண்ணி வச்சிட்டேன் லஞ்சுக்கும். காலையிலைக்கு வந்து என்னோடய பெரிய பையன் வந்து தோசையும் சட்னியும் சாப்பிட்டு போயிருந்தான். நம்ம தூக்கி போட வேணும்னு நினைக்கிற ஒரு சில காய்கறியில் வந்து சத்து இருக்கும். அது மாதிரி சுரைக்காய்க்கு உள்ளே அந்த சாஃப்டாக இருக்கிற அந்த இது, அதுக்கப்புறம் பரங்கிக்காய் தோல், பூசணிக்காய் தோல், இதெல்லாம் வந்து நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நான் எடுத்து நான் இங்கே செய்வேன். அப்புறம் தேங்காய் சில்லு இதெல்லாம் வச்சு வெங்காயம், தக்காளி நார்மலாக ஒரு சட்னிக்கு வதக்கிற மாதிரியே வதக்கி நம்ம வந்து அரைச்சி சாப்பிட வேண்டியதான். இந்த சட்னியை வந்து மிட்டாக்கட்டா சட்னின்னு கூட சொல்லலாம். புளிப்பு, இனிப்பு அதெல்லாமே கலந்து இருக்கும். புளியும் நம்ம சேர்த்து வச்சு அரைக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை கதம்ப சட்னின்னு சொல்லலாம். நம்மளோட காய்கறிகளில் சட்னி செஞ்சு சாப்பிட்றது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சுரைக்காய், பீர்க்கங்காய் இந்த சட்னியுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க வந்து காய் சாப்பிடாம அதை எடுத்து சாப்பிட வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்னா சம்டைம்ஸ் வந்து நான் இந்த மாதிரி தோசை, இட்லி கூட கொடுக்குறதுக்கு காய்கறி சட்னியே ப்ரிஃபர் பண்ணுவேன். பெரியவன் வந்து சாப்பிட்டுட்டு 10:30க்கு அவனோட ஸ்கூல் டைமிங்ஸ். இப்போ மத்தியானம் 2:30 சின்ன பையனை பிக்கப் பண்ணியாச்சு. அவனோட செலிப்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் வந்து 100th டேன்னு எழுதி அவங்களே கலர் பண்ணி ஒரு க்ரௌன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. போடுறேன் ஒரு ஃபோட்டோ வந்து மெமரிக்கு எடுக்கலான்னு சொல்லும்போது காற்றுல வந்து அது பறந்து போயிடுச்சு. அதை போய் எடுக்க போனால் அது பறந்து போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் நின்றுச்சு. அதை தான் அவன் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம்.